வணக்கம். இன்றைய படித்ததில் பிடித்ததில் மிகவும் அருமையான ஒரு பதிவோட வந்திருக்கிறேன். அதாவது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நந்தினி பிளாக் சேனலை. அப்படிதான் எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் வீடியோஸ்கள் வரும். சரியா? இப்போ வாங்க, நான் படித்தது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட படித்ததில் பிடித்ததோடு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். வாங்க, இது மிக 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 தேவையான ஒரு விஷயம். அதாவது கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். நம்ம கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது. உண்மைதான். கஷ்டம் இருந்தால் தான் நம்ம உழைக்கணும், வேலைக்கு போகணும், நம்ம இன்னும் கொஞ்சம் உழைச்சாதான் நம்ம நாளைக்கு சாப்பிடலாம்ன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இன்னும் வந்து கொண்டே இருக்கும். இதே கஷ்டமே இல்லை, நம்ம கஷ்டமே நம்மளுக்கு தெரியாதுன்னு சொன்னால் நம்ம முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நம்மளுக்கு வரா. என்ன இருக்கிறது சாப்பிடும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நம்ம இருப்போம். இதே கஷ்டங்கள் நம்மளுக்கு இருந்தால்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சி முன்னுக்கு வர்றதுக்கு வழியை பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வழியை தேடவே மாட்டோம். அது எப்படியோ போகிற போக்கில் போகட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துருவோம். உண்மைதானே? உண்மைன்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்கள். சொல்லிட்டு நந்தினி பிளாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.